வெல்கம் பேக் டு சேனல் 360 டிகிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு ரெசிபி. சீரகம், இஞ்சி ஒரு துண்டு, 4 பச்சை மிளகா, அப்புறம் தேங்காய்ப்பூ 3 டீஸ்பூன், துவரம்பருப்பு 3 டீஸ்பூன், அப்புறம் தயிரை வந்து மோராக்கி ஒரு 250 கிராம்ஸ் தயிரை மோராக்கி வச்சுக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தாளிப்பு பொருட்கள் கருவேப்பிலை, வெந்தயம், காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுதான் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய பொருட்கள். அதாவது துவரம்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம். துவரம்பருப்போட ஏன் தண்ணியை ஊற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் பேஸ்ட் வந்து நைஸாக வரும். அடுத்தது தேங்காய், அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம். இப்போ பேஸ்ட் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வழக்கம் போல் அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்ற வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது தாளிப்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து போட போகிறோம். அடுப்பு வந்து கொஞ்சம் மெதுவாகவே வச்சுக்கணும், ஏன்னா வந்து இல்லைன்னா அடி பிடிக்கும். அதே சமயத்தில் இந்த மோரை வந்து நம்ம ஊற்றும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே தெரிஞ்சிடும். அதனால் அடுப்பை வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும். அடுத்தது சின்ன வெங்காயம். இது முழுசாக போடுறது ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து காய்கறிகள் எதுவும் இல்லை. அதனால் இந்த வெங்காயம் வந்து என்ன சொல்கிறது, மோர் குழம்போடு கலக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போடணும். பட் இதில் சரியான கலர் இல்லை, அதனால் மோர் குழம்புனாலே மஞ்சளாக தானே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியாக மஞ்சத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ மோர் குழம்பு கலர் வந்துடும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுப்பு வந்து அதோடைய வால்யூம் சின்னதாக இருந்தால் தான் மோர் ஊற்றும் போது அது தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் கொதிக்க விடணும், ஏன்னா மோர் ஊற்றும் போது ரொம்ப அடுப்பு வைக்க முடியாதுங்கிறதுனால இப்போ வெங்காயம் மற்ற தாளிப்பு பொருட்கள்லாம் வந்து வேகணும், அதனால் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஸோ வந்து மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம நல்லா கிண்டிக்கணும். அதே சமயத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ரொம்ப கெட்டியாகிடும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சத்தூளை போட்டால் தான் அந்த கலர் வந்து வரும். மோர் குழம்புனாலே ஓரளவு மஞ்சளாக இருக்கும்ல, ஸோ அந்த கலர் வர்றதுக்காக தான் இந்த மஞ்சத்தூள். அதை உரைய விடாமல் நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை கொதிக்க வைக்கும்போது அடுப்பை வேகமாக வச்சுட்டோம். இப்போ குறைப்போம், ஏன்னா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பு வந்து மெதுவாக தான் இருக்கணும். ஸோ அடுப்பை குறைச்சோன்னா அதோடைய கொதி அடங்கிடுது இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம வந்து தயிரை மோராக்கி வச்சோம், அந்த மோரை இப்போ இதில் ஊற்றுறோம். ஏன்னா மோர் இல்லாமல் எப்படி மோர் குழம்பு. இதுக்கப்புறம் அடுப்பை சின்னதாக வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுப்பு பெரிய அளவில் இருந்துச்சு நெருப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து தெரிஞ்சிடும் மோர். அதனால் இது ஒன்றோட ஒன்று கலக்கிற வரைக்கும்
அடுப்பை சின்ன அளவில் வச்சே கிண்டிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு நீங்கள் தண்ணியை வந்து நல்லா ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ மோர் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி.